Hi, welcome to my channel Girija King Cooking channel. Support பண்ணுங்க, subscribe பண்ணுங்க, bell icon click பண்ணுங்க. அப்பதான் நாங்க போட வேண்டிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். இன்னைக்கு சமையல் வீடியோல பீட்ரூட் பொரியல் தான் பார்க்க போறோம். பீட்ரூட் ஏகப்பட்ட மருத்துவ குணம் இருக்கு. எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். அந்த பீட்ரூட் வச்சு சிம்பிளான பொரியல் செய்யலாம். அது எப்படி செய்யறது பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள. பீட்ரூட் பொரியல் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் பாருங்க. பூண்டு, கறிவேப்பிலை, வெங்காயம், தக்காளி, துருவிய பீட்ரூட். இந்த 4 பொருள் மட்டும் போதும் பீட்ரூட் பொரியல் செய்யறதுக்கு. அதை எப்படி செய்து பார்க்கலாம் வாங்க. கடாயை வச்சுக்கோங்க. கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் 1 ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு பொரிஞ்சதும் பூண்டு, கறிவேப்பிலை போட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா வறுப்படட்டும். பூண்டு, கறிவேப்பிலை வறுப்பட்டதும் வெங்காயம் போட்டுக்கோங்க. வெங்காயம் போட்டதும் 1 ஸ்பூன் சால்ட் போட்டுக்கோங்க. அப்போ தான் சீக்கிரமாக வெங்காயம் வறுப்படும். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. வெங்காயம் வறுப்பட்டதும் தக்காளி போட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விடுங்க. தக்காளி வெங்காயம் நல்லா வேகட்டும். மிக்ஸ் பண்ணி விடுங்க. காரத்துக்கு நான் 4 பச்சை மிளகாய் போட்டுக்கிறேன். வேணும்னா போட்டுக்கோங்க, வேணான்னா விட்டுடுங்க. இது அடிஷ்னல் தான். கடாயில் துருவி வச்ச பீட்ரூட்டை சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. தேவையான அளவுக்கு 1 ஸ்பூன் காரம் போட்டுக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு காரம் போட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விடுங்க. இங்கே சாதத்தில் பிசைந்து சாப்பிட்றதா இருந்தால் 1 டம்ளர் சின்ன டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விடுங்க. பீட்ரூட் 10 நிமிஷம் மூடி வைங்க, வேகட்டும். இப்போ ஓப்பன் பண்ணி பாருங்கள். பீட்ரூட் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. ஆல்ரெடி உடம்புக்கு பீட்ரூட் ஹெல்த்தியான ஃபுட்டு. அதை கூட இன்னும் ஹெல்த்தியான ஃபுட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா எப்படி இருக்கும் காம்பினேஷன் சொல்லிட்டு யோசனை பண்ணி நாங்கள் எக்கு பாயில் பண்ணி, முட்டையில் எந்த அளவுக்கு புரதச்சத்து இருக்கோ அந்த அளவுக்கு பீட்ரூட்டில் ஏகப்பட்ட ஹீமோகுளோபின் அதிகரிக்கக்கூடிய வைட்டமின் இருக்குது. ரெண்டும் மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது உடம்புக்கு ஆரோக்கியமும் கூட. ஒரு டைம் இது போல் மிங்கிள் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். இந்த சிம்பிளான பீட்ரூட் தொக்குக்கு எங்கள் வீட்டில் கோதுமை தோசை செஞ்சுருக்கேன். உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை செஞ்சு சாப்பிடுங்க. பீட்ரூட் தொக்கு ரெகுலராக வாரத்துக்கு ஒரு டைம் எடுத்துக்கோங்க. உடம்புக்கு ஆரோக்கியமாக இருக்கும். ஹீமோகுளோபின் கம்மியாக இருக்கவங்களுக்கு ஹீமோகுளோபின் அதிகரிக்கும். இந்த பீட்ரூட் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த சமையல் வீடியோ பார்க்கலாம். பாய்.